ஏன்பா தம்பி ரொம்ப சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். அவளுக்காக சொத்து பத்து சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இதெல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி கூட என்கிட்ட பேசுறது இல்லைங்க. என் வாழ்க்கையே போச்சு. ஆனால் அவ என்னை லவ் பண்ணலைங்க. போயிட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டா. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? ஹலோ. சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க இருக்கீங்க? அங்கேயே இருங்க. ஆமா, இப்ப கால் பண்ணது யாரு? இது யாருன்னு கேக்குறீங்களா? நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணல, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அந்த ஃப்ரெண்டு என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றாளாம். அதனாலதான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. இல்லம்மா, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கிறேம்மா. இல்ல இல்லம்மா, தோ வந்துட்டம்மா. ஒரு 2 நிமிஷம் தோ வந்துட்டேன். வீட்டுக்கே வந்து. இப்ப யாருப்பா உனக்கு ஃபோன் பண்ணா? இவங்க யாருன்னு கேக்குறீங்களா? இவங்க தாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. இப்போ என் உயிரை எடுத்துட்டு இருக்கிறா. 2 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு போலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நான் உங்ககிட்ட பேசணும் தெரியுங்களா? இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடாதீங்க. அதோட அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. எனக்கு சமாதி கட்டிடுவா. ரகசியமா வச்சுக்கோங்க. பார்த்துங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு.